ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சக்தி குருவின் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜி ஃபாத்திமா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நதியின் ஜதி ஒன்றே அத்தியாயம் 12. பெண் மனதில் அஜய் பற்றிய உணர்வுகள் மிகவும் வினோதம் ஆனது. இதுதான் இப்படித்தான் என்று எதிலும் இணைக்க முடியா உறவிது. ஜீவிதாவிற்கு அவனை பிடிக்கும் பிடிக்காது என்பதையெல்லாம் கடந்து அவன் மிக மிக முக்கியமானவன். குழந்தையில் அவள் முகம் பார்த்து மனதில் பதிய வைக்க தொடங்கிய காலத்தில் இருந்து உடனிருந்தவன். இவர்கள் எல்லாம் தாம் நம் சொந்தம் என்று சிறு மனதில் ஆழமாக பதிந்து போனவன். வருடங்களாக ஒன்றாக ஒருவருக்கு ஒருவராக வளர்ந்து திடீரென ஒரு நாள் நான் இனி இல்லை, உன்னோடு இருக்க மாட்டேன், நீ எல்லாம் பார்த்துக்கோ என்றால் சின்னவளுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் இல்லை, ஏன் இருக்க முடியாது என்ற கேள்வி அவளுள் அதிகம். தாரணி திருமணம் முடிந்து கணவன் வீடு கிளம்பிய நாளில் அக்கா பிரிவில் அழுததை விட அஜய் வார்த்தைகளில் அவன் பிரிவில் அழுதது அதிகம். அதிலும் தாரணி திருமணத்தில் தன்னிடம் சொல்லாமல் கிளம்பி விட்டிருந்த அவன் செயல். நான் அழுதுட்டு போனேன்னு அவருக்கு தெரிஞ்சும் அவர் என்னை அப்படியே விட்டுட்டு போவாரா? என்னை சமாதானம் பண்ண மாட்டாரா? நான் அவ்வளோதானா? அப்போ அவர் சொன்னது உண்மையா? இனி அவருக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்காதா? எனக்குன்னு நான் அவர்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாதா? அது எப்படி எனக்குன்னு அவர் இருக்க மாட்டாரு? கோபம், ஆதங்கம், அழுகை, வருத்தம் எல்லாம். சின்ன மனதுக்கு திடீரென நடக்கும் பெரிய மாற்றங்களை ஏமாற்றங்களை கையாட தெரியவில்லை. அஜய் ஃபோன் செய்தால் பேசுவதில்லை. அவனை சந்திப்பதை தவிர்த்தாள். தாரணி விஷயம் கேள்விப்பட்டு தங்கையிடம் காரணம் கேட்டாள். ஜீவிதா அப்பா அஜய் சொன்னதை சொன்னாள். தாரணிக்கு எதார்த்தம் தெரியும். ஒரேடியா அப்படி சொல்லிட முடியாது ஜீவி, நாம் பேசலாம் வைக்கலாம், ஆனால் முன்ன மாதிரி இருக்காது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கதா செய்யும். அவன் லைஃப் அவன் பார்க்கணும்ல என்றாள். அவர் லைஃப் அவர் பார்க்க நான் என்ன பண்ண போறேன்? புரியவில்லை. தொலைவில் இருந்தால் உறவும் தொலைந்து போகுமா? அம்மாவிடம் கேட்டால் அது அப்படிதான் ஜீவி, எல்லாம் கடைசி வரை கூடவே இருக்க மாட்டாங்க என்று சுருக்கமாக முடித்துவிட்டார். சகுந்தலா அவளுக்கு தொடர்ந்து ஃபோன் செய்து பேசினார். ஏன் தாரணி கல்யாணத்தில் டல்லா இருந்த, என்னாச்சு ஜீவி என்று கேட்டுக்கொண்டே இருக்க மனம் தாழாமல் அவரிடம் சொன்னாள். அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க, நான் உனக்கு அத்தை தான், இது ஓ வீடு தான், நீ எப்போ வர சொல்லு, நான் உனக்கு கார் அனுப்புறேன் என்றார் அவர். சின்னவளுக்கு அதில் எக்கச்சக்க ஆறுதல். அடிக்கடி அவருக்கு ஃபோன் செய்து பேசலானாள். அஜய் அவளுக்கு கொடுக்காத ஆதரவை அவர் கொடுத்தார். அவள் மனது அதை தான் எதிர்பார்த்தது. அது ஆறுதல் மட்டுமா, இல்லை அதையும் மீறிய ஒன்றா என்று அவள் புரிந்து கொள்ள ஒரு நாளும் வந்தது. தாரணிக்கு அப்போது 8 மாதம். ஜீவிதா விடுமுறைக்கு அக்கா வீடு சென்றாள். ஷாப்பிங், படம் என்று சுற்றிவிட்டு சாப்பிட ஹோட்டல் சென்றனர். அங்கு அஜய் ஒரு பெண்ணுடன் அமர்ந்திருந்தான். அவனை பார்த்ததும் அவன் மேல் இருந்த கோபம் எல்லாம் பறந்து போனது. அஜுவை பார்த்துவிட்ட மகிழ்ச்சி நிச்சயம். இத்தனை மாதம் அவனிடம் பேசாமல் இருந்தவள் அஜய் பார்த்த குஷியில் அவனிடம் பேச போனாள். தாரணி தங்கையின் கை பிடித்து தடுத்து விட்டாள். அக்கா, அஜுக்கா என்றாள் ஜீவிதா. நானும் பார்த்துட்டேன் ஜீவி, இப்போ அவன் கிட்ட போகாத என்றாள் தாரணி. ஏன் போகக்கூடாது? நான் அஜு கிட்ட பேசணும். இத்தனை நாள் அவன் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் முறுக்கிட்டே இருந்துட்டு இப்போ வந்து பேசணும்னு குதிக்கிற. கொஞ்சம் பொறு ஜீவி, அவன் கூட யார் இருக்கான்னு பாரு என்றாள் மகிழ்ச்சியுடன். ஒரு பெண் இருந்தாள். ஜீவிதாவிற்கு அதில் பெரிதாக ஒன்றுமில்லை. ஃப்ரெண்டா இருக்கும், அதுக்கு என்ன இப்போ, சாதாரணமாக சொன்னாள். மக்கு அவ ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, 2 பேருக்கும் இடையில ஒரு ஃபீல் இருக்கு என்றால் தாரணி சிரிப்புடன். ஃபீல்னா என்ன சொல்ற நீ? ஜீவிதா புரிந்தும் புரியாமல் நின்றாள். அவ எங்களோட தான் ஒர்க் பண்ணுறா. கொஞ்ச நாளாக அவங்களுக்குள்ள என்னமோ போகுது. இன்னைக்கு தான் 2 பேரும் தனியாக வந்திருக்காங்க. மேபி ப்ரொப்போஸ் பண்ண கூட பிளான் இருக்கலாம். ப்ரொப்போஸா? ஆமாம், அப்படி இருந்தா இன்னைக்கு பில்லை ட்ரீட்டுன்னு அஜய் தலையில் கட்டிடலாம் என்றால் தாரணி குஷியுடன். ஓர் அதிர்வு, உச்சக்கட்ட அதிர்வு. ஜீவிதா இமைகளோ அசையவில்லை. அந்த பெண் அஜயின் கைப்பிடிக்க போக ஜீவிதாவின் உடல் கோபத்தில் நடுங்கி போனது. அஜுவை எப்படி அவ தொடலாம்? ஆவேசமான கோபம், அந்த பெண்ணை அடித்துவிடும் வேகம். அக்காவின் கை உதறி ஓர் அடி எடுத்தும் வைத்து விட்டவள் அஜய் அந்த பெண்ணின் கைமேல் கை வைத்து தட்டி கொடுத்ததில் அப்படியே நின்றுவிட்டாள். ஆவேசமான கோபம் அழுகையில் முடிந்தது.
இணைந்த அவர் கைகள் இவளுள் எதையோ ஆழமாக கீறி சென்றது. ஹே, 2 பேருக்கும் ஓகே ஆகிடுச்சு போல ஜீவி, தாரணி உற்சாகத்துடன் சொன்னாள். அக்கா சொன்னது நேரே மனதுக்குள் சென்று அமர்ந்தது, அழுத்தம் கொடுத்தது. அவர்களை பார்த்தே இருந்த ஜீவிதா கண்களில் இருந்து கண்ணீர் கட்டுப்பாடு இல்லாமல் இறங்கியது. அஜய் அவள் பார்வையில் மறைந்து போக ஆரம்பித்தான். கண்ணீர் மேகம் அவனை மறைத்தது. தாரணியின் பேச்செல்லாம் அவளுக்குள் ஏறவே இல்லை. நொடி நிமிடமாக அதற்கு மேல் அவளால் அவர்களை பார்க்கவோ அங்கிருக்கவோ முடியவில்லை. ஓடி வந்துவிட்டாள். கால்கள் தடதடக்க விடுவது போல் ஒரு ஓட்டம். கல்யாண் பின்னாலே வந்து அவள் கைப்பிடித்து நிறுத்த ஜீவிதா யார் என்றும் பார்க்காமல் அவனை உதறி தள்ளினாள். ஜீவிமா என்ன பாரு என்று இரு கை பிடித்து அவளை கட்டுக்குள் கொண்டு வர முயன்றான் கல்யாண். நான் இங்கே வரமாட்டேன், என்னை விடு விடு விடுன்னு சொல்கிறேல்ல என்று அழுகையுடன் கத்தவே செய்ய, சரி நாம் அங்கே போக வேண்டாம். போகலை ஜீவிமா, மாமாவை பாரு, என்னை நம்பு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நம்ம காரு அங்கே இருக்கு பாரு, வா போலாம் வா என்று போராடி அவளை காருக்கு அழைத்து வந்து விட்டான். பக்கத்திலே தான் அவர்களின் வீடு. காமாட்சி மகன் மருமகளை பார்க்க வந்திருக்க கல்யாண் அவர் பொறுப்பில் அவளை விட்டு திரும்ப ஹோட்டல் சென்றான். தாரணியிடம் அவளுக்கு தலைவலி, வீட்டில் விட்டு வந்தேன் என்று சொன்னவன் தான் இல்லாத நேரம் அங்கு என்ன நடந்தது என்பதையும் கேட்டு தெரிந்து கொண்டான். 2 நாட்கள் ஆறவிட்டவன் ஜீவிதாவை மட்டும் தனியே அழைத்து கொண்டு பீச் சென்றான். முகம் எல்லாம் வீங்கி மிகவும் ஓய்ந்து போயிருந்தாள் பெண். தங்கைக்கு உடல் முடியவில்லை என்று தாரணிக்கு கவலை. ஆனால் கல்யாணுக்கு உடல் இல்லை, அவளின் மனதுதான் நோய்பட்டிருக்கிறதோ என்ற அச்சம். சின்னவள் அமைதியாக கடல் மணலில் கிறுக்கி கொண்டிருந்தாள். கல்யாணுக்கு எப்படி ஆரம்பிக்க என்று தெரியவில்லை. இவன் ஏதாவது கேட்டால் சின்ன பெண் அதையே பிடித்து கொண்டால் என்ன செய்வது என்ற பயம். அன்னைக்கு ஹோட்டலில் வச்சு அஜய் பார்த்தல்ல, ஒரு பொண்ணு கூட இருந்தாளே என்று மெல்ல ஆரம்பித்தான். ஜீவிதா மௌனமாக இருக்க, அவங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகலையா ஜீவிமா, வேணான்னு முடிஞ்சிருச்சு என்றான் அவளை உன்னிப்பாக கவனித்து கொண்டே. ஜீவிதா கிறுக்கிய விரல்கள் நொடி நின்று திரும்ப நகர்ந்தது. உனக்கு தெரியும்ல, அஜய் சீக்கிரமே வேலையை விட்டுட்டு போய் ஊரில் செட்டில் ஆக போகிறான்னு. அதில் அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இல்லையா, இங்கே இருக்கலாம், ஊர் வேண்டான்னு சொல்ல அஜய் முடியாதுன்னு மறுத்துட்டானாம் என்றான். ஜீவிதா நிமிரவே இல்லை. முகத்தில் எதிர்பார்த்த மகிழ்ச்சியும் இல்லை. என்னடா இது, கல்யாணுக்கு குழப்பம். அந்த பொண்ணு பிறந்ததுலேருந்தே சிட்டி தானா, ஊர் பக்கம் செட் ஆகாதுன்னு கேட்டால் அஜய் ஒரேடியாக முடியாதுன்னு க்ளோஸ் பண்ணியிருக்கான். பிடிச்ச பொண்ணுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம் என்றான் கல்யாண். இதற்கு மட்டும் ஜீவிதா நேரே நிமிர்ந்து கடலை பார்த்தாள். ஆமாம் ஜீவிமா, நீ எதுக்கு அன்னைக்கு அப்படி அழுத, கல்யாண் மெல்ல கேட்டான். ஜீவிதா அமைதியாகவே இருக்க, என்ன மாமாவா நினைக்காம உன் சீனியரா நினைச்சு சொல்லு ஜீவிமா என்றான் அனுசரணையாக. என்ன நம்புற இல்லை என்று கல்யாண் கேட்க சின்னவள் தலையசைத்தாள். உனக்கு அஜய் பிடிக்குமா, இது என்ன கேள்வி என்றாள் சின்னவள். சரி பிடிக்கும், அதுக்கு மேலே இந்த லவ் இப்படி இல்லை பட்டென பதில் வந்தது. அப்புறம் ஏன் இந்த அழுக ஜீவிமா, எனக்கு அஜு வேணும் என்றால் இப்போதும் கமறிவிட்ட குரலில். அஜு வேணும்னா எப்படி எப்படி சொல்கிற, எனக்கு புரியலை. எனக்கும் தெரியாது, ஆனால் அஜு எனக்கு வேணும் சீனியர். அப்போ இதுதானே லவ். அஜு மேலே எனக்கு லவ் எல்லாம் இல்லை, வரவும் கூடாது, அது தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. அஜுக்கு தெரிஞ்சா என்ன கொட்டுமா, என்கிட்ட பேச மாட்டான். அவனுக்கு அக்கா உங்களை லவ் பண்ணதே பிடிக்கல. பேட் தெரியுமா நீங்கள்? யாரு, நான் பேடு? ஆமாம், நீங்கள் ஏன் அக்காவை லவ் பண்ணீங்க, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. அஜு எங்களை விட்டு தள்ளி போயிட்டான். அப்பா அவரை எவ்வளோ பேசுகிறார் தெரியுமா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அஜு தினமும் திட்டு வாங்குறாங்க. ஜீவிமா, நான் பாவம் இல்லையா, என் கதையை விட்டுடேன். நீங்கள் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை ஆகிட்டீங்க. அப்பா உங்ககிட்ட நல்லா தானே பேசுகிறார், விருந்து வேற ஒவ்வொரு முறையும். இனி நான் உங்கள் வீட்டு விருந்தே சாப்பிடல, போதுமா என்றான் கல்யாண் கடுப்புடன். இப்போ நாம் பேசிட்டு இருக்க விஷயத்துக்கு கொஞ்சம் வா ஜீவிமா, நீ உன் மனசு சொல்லு, உனக்கு என்ன தோணுதுன்னு என்கிட்ட சொல்லு என்று கேட்டான். எனக்கு அஜு வேணும், இவ்வளோதான் தோணுது. எனக்கு அவரை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது என்றால் சின்னவள் தீர்மானமாக. அது எப்படி முடியும்? கல்யாணுக்கு கேள்வி வந்துவிட்டது.
அடக்கி கொண்டான். ஜீவிதா இப்போதுதான் 2ஆம் ஆண்டு படிக்கிறாள். சிறியவள், குழப்பிக் கொள்கிறாள். முதிர்ச்சி இல்லை, தெளிவு இல்லை. வருடங்கள் போகட்டும், அப்புறம் பார்ப்போம். தனக்குள் முடிவெடுத்து கொண்டவன், சரி ஜீவிமா, இத இப்படியே விடு, படிப்புல கவனம் வை, இத அப்புறம் பார்ப்போம் என்றான். ஜீவிதாவும் கேட்டுக்கொண்டாள். அஜய் இந்த வருடம் வேலையை விட்டு ஊருக்கே போக போகிறான். தொழில் ஆரம்பிக்க போகிறான். எல்லாம் செட்டில் ஆகட்டும், பின் பேசுவோம் என்று கல்யாண் நினைக்க வருடங்கள் கடந்தும் இது இப்படியே தான் போய்கொண்டிருக்கிறது. ஜீவிதா படிப்பு முடித்து வேலைக்கும் வந்துவிட்டாள். கல்யாண் எதிர்பார்த்த முதிர்ச்சி, தெளிவு எல்லாம் வந்துவிட்டது. தனக்கு தேவையானதை போராடி பெற்றுக்கொள்கிறாள். துணிந்து முடிவெடுக்கிறாள். ஆனால் அஜய் விஷயத்தில் மட்டும் இன்னமும் அஜு எனக்கு வேண்டும் என்று மட்டுமே சொல்கிறாள். கல்யாணுக்கு தான் மண்டை வெடித்தது. ஜீவிதா இங்கு வேலைக்கு வந்த பின் இடையில் இருவரை மட்டுமே சந்தித்து பேசினர். அஜய் விஷயத்துல உன் முடிவு என்ன என்று கேட்டான். அப்போ சொன்னதுதான் சீனியர், எனக்கு அஜு வேணும் என்றாள். முன்பை விட வெகு தீர்மானம். நீ கிளியரா சொன்னாதான் நான் அஜய் கிட்ட பேச முடியும் ஜீவிமா. நீங்க ஏன் பேசணும் சீனியர்? அப்போ நீ பேசு, உன் மனசுல இருக்கிறத அவன் கிட்ட சொல்லு. ஜீவிதா மௌனம் காத்தாள். அவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஜீவிமா. அத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. நேத்து தான் தாரணி சொன்னா. பார்க்கட்டும் என்றவளின் முகம் சிவந்து சூடேறி போயிருந்தது. கல்யாண் மேற்கொண்டு பேச நினைக்க பெண் கிளம்பி விட்டிருந்தாள். சரி, வார இறுதியில் வீட்டிற்கு வர வைத்து பேசலாம் என்று கல்யாண் நினைத்திருக்க ஜீவிதாவும் வந்தாள். எதிர்பாராமல் அஜயும் வந்தான். இதோ இருவரும் வீட்டில் வைத்து சந்திக்காமல் சாலையில் வைத்து நேருக்கு நேர் நிற்கின்றனர். அஜய் கார் அவளின் ஸ்கூட்டியை சட்டென வழி மறைக்க பெண் அதிர்ந்து பிரேக்கை இழுத்து பிடித்து நிறுத்தினாள். அப்படியும் அவளின் ஸ்கூட்டி அவனின் காரை தொட்டுதான் விட்டது. ஜீவிதா மங்கலான கண்களை சிமிட்டி எதிரில் யார் என்று பார்த்தாள். அஜய் இறங்கி வந்து கொண்டிருந்தான். இவளுக்கு முன் வந்து நின்றான். ஜீவிதா கண்கள் விரிந்து போனது. சில வருடங்களே ஆகும் அவனை நேரில் பார்த்து. ஒருவேளை பிரம்மையோ என தெரியுதா? அஜய் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு கேட்டான். உண்மை, நேரில் நிற்கிறார். ஜீவிதா அவனை உணர தடையாக ஹாரன் சத்தம். சுற்றி பார்க்க சற்று ஓரம்தான் இருந்தனர். ஆனாலும் வண்டிகளின் ஹாரன் அடித்தது. இருவரும் வண்டியை எடுத்தாக வேண்டும். உன்கிட்ட தான் கேட்குறேன், என்ன தெரியுதா என்று மீண்டும் கேட்டான். இன்னும் நன்றாக வளர்ந்து உடல் வைத்து கண்களில் தீர்க்கம் நிறைந்து நிமிர்வில் ஒருவித தோரணையுடன் நின்றிருந்தவனை பார்க்க மறுத்தாள் பெண். அதில் அஜய்க்கு இன்னும் இருக்கும். என்னை ஃபாலோ பண்ணு என்று அவன் கார் எடுக்க சென்றான். தள்ளி இருந்தவரை அவனை மீறியவள் நேருக்கு நேர் நிற்கும்போது அவனை மறுக்க முடியாமல் பின்தொடர்ந்தாள். அஜய் கார் நின்ற இடத்தில் இவளும் நிறுத்த அஜய் அவன் பக்க கதவை திறந்து விட்டான். ஜீவிதாவிற்கு கால்கள் ஒத்துழைக்கவில்லை. தன் வண்டியிலே இருந்தாள். அஜய் ஹாரன் அடித்தான். அடித்து கொண்டே இருந்தான். ஜீவிதா மெல்ல அவன் காருக்கு சென்று விட்டாள். அவன் பக்கமும் அமர்ந்து கொண்டாள். அஜய் அவளை நன்றாக பார்த்து அமர அவனின் வாசம் வெகு அருகில். புதிதாக அவனுக்கே உரித்தான வாசனையை உணர்கிறாள். இத்தனை வருடம் இல்லாதது இது. அருகருகே இருந்த எத்தனையோ நிமிடங்களில் செய்யாத செயலை இப்போது செய்தாள். அவன் வாசனையை அடி மனதின் ஆழம் வரை இழுத்து சுவாசித்தாள். தனக்குள் நிரப்பியும் கொண்டாள். கைகள் தொட்டு விடும் தூரம். அன்று அந்த பெண்ணை தொட்ட கைகள். அதனையே வெறுத்து பார்த்தாள். அஜய் அவள் பார்வை சென்ற இடத்தை புருவம் சுருக்கி பார்த்தான். அவனுக்கு புரியவில்லை. எதுக்கு என் கையை முறைச்சு பார்க்குற என்று கேட்டான். பெண் பார்வையை நேரை திருப்பிக் கொண்டாள். இனி தொடர்ந்து கேள்வி வரும். தாரணி கல்யாணத்தில் பேசினதுக்கா இவ்வளோ பண்ணுற ஜீவிதா நீ என அஜய் கேட்க, ஜீவிதா அவன் பக்கம் திரும்ப வேண்டுமே. உள்ளம் மட்டும் அப்படி குமுறியது. இவர் வேறு ஒரு பெண்ணுடன் இருந்தபோது எனக்கு கொதித்ததே. இவருக்கு அப்படி ஏதும் இல்லையா? அந்த ஆனந்தன் என்னை தொந்தரவு பண்ணுறான்னு சொன்னா நீயே ஹேண்டில் பண்ண சொல்லார்ல. சோர்ந்து போனாள். வெளி காட்டி கொள்ளாமல் இருக்க கைகளை இறுக்கமாக பிணைத்து கொண்டாள். வளர்ந்துட்ட, நல்லா வளர்ந்துட்ட என்றான் அஜய். இப்போதான் என்ன பார்க்குறாரா? சுத்தம். ஆனால் மூளை மட்டும் ரிவர்ஸில் போகுதா? அஜய் கேட்டுவிட ஜீவிதா சிலிர்த்த அவனை திரும்பி பார்த்து முறைத்தாள். அஜய் உள்ளுக்குள் சிரித்து கொண்டான்.
என்ன சொன்னால் பெண் திரும்பி பார்ப்பாள் என்று அவனுக்கா தெரியாது? என்ன முறைக்கிற? உண்மைதானே? மூளை உனக்கு தேயுதோன்னு எனக்கு டவுட் என்றான். ஜீவிதாவிற்கு வார்த்தைகள் வேகமாக வந்தது. விழுங்கி கொண்டாள். என்ன பதில் சொல்லு. எதுக்கு இந்த ஓட்டம்? என்னை பார்க்க மாட்டேங்கிற, என் கூட பேச மாட்டேங்கிற, என்ன பிரச்சனை உனக்கு? என்கிட்ட சொல்லு ஜீவி என்று மென்மையாக கேட்டான். ஜீவிதாவிற்கு அவன் மென்மையில் உள்ளம் கரைந்தது. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? அங்கிள் பேசுகிறாரா? நான் வேணும்னா அவர்கிட்ட வந்து பேசவா? ஆனந்தன் கூட உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல தானே? இப்போ நானும் அவனும் ஃப்ரெண்டு. உனக்காகவே அவன் கூட பேச ஆரம்பித்தேன். நல்ல பாண்ட் எங்களுக்குள்ளே இப்போ என்றான். ரொம்ப சந்தோஷம். என்னை தவிர எல்லார்கிட்டேயும் பாண்டு போடுறாரு. கிழிச்சு போட்டுடுறேன் கருவி கொண்டாள். ஜீவி, வேற யாரும் எதுவும் தொந்தரவு கொடுக்குறாங்களா? ஜீவிதா, உன்கிட்ட தான் கேட்குறேன். என்கிட்ட பேச மாட்டேங்கிற நீ. எனக்கு புரியவே மாட்டேங்குது. அஜய் ஆயாசத்துடன் தலை கோதி கொண்டான். அவளின் தொடர் மௌனம் அவன் பொறுமையை சோதித்தது. சின்ன பொண்ணுன்னு பார்த்தா ரொம்ப பண்ற ஜீவி என்றவன் அவளுக்கு முன் இருந்த பார்சலை எட்டி எடுத்தான். அதில் பெண்ணை லேசாக உரசி சென்றான். ஜீவிதா சிலையாகி போனாள். இந்தா என்று அவளுக்கு முன் நீட்டினான். ஜீவிதா பார்த்தாலும் வாங்கவில்லை. பழப்பழம் உனக்கு பிடிச்சதுதான் என்றான். பெண் வாங்காமல் போக அவளின் மடியிலே பட்டென வைத்து விட்டான். ஜீவிதா அசைவே இல்லை. அவளிடம் நிறைய மாற்றங்கள். மூடவே செய்யாத வாய் இப்போது திறப்பேனா என்று அவனுக்கு ஆட்டம் காட்டியது. நிமிடங்கள் பேச்சில்லை. அஜய் அவளை பார்க்க, நேரே பார்க்க என்றிருந்தான். ஸோ பேச மாட்ட? ரைட், பேசாத. எதார்த்தம் அப்போ உனக்கு புரியலைன்னாலும் இப்போ புரிஞ்சிருக்கும். நான் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் என்கிட்ட பேச மாட்டேன்னா இது வேற எதுவோ என்றான் சரியாக. ஜீவிதாவிற்கு திக்கென்றது. அது என்னவா இருந்தாலும் நீ என்கிட்ட பேசணும். பேச முடியாத அளவு நாம இல்லை, நீ இல்லை. இனி நானா உன்கிட்ட பேசுறதா இல்லை, பார்க்க வரதா இல்லை. என்னமோ பண்ணுப்போ என்று விட்டான். அவளை பார்க்காமல் மொபைல் எடுத்து கொண்டான். ஜீவிதாவின் கண்கள் அவனையே பார்த்தது. அவ்வளவுதான். இறங்க வேண்டும், கிளம்ப வேண்டும். ஆனால் மனமில்லை. அஜய் அவளை பார்க்க மாட்டான் என்று புரிந்து போனது. மடியில் இருக்கும் பார்சல் கனத்தது. எடுத்து காரிலே வைத்து இறங்கிவிட்டாள். அஜய் இதை நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை. அந்த பார்சலையே பார்த்திருந்தான். தொடரும்.